வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த வேர்ல்டு ஃபேமஸ் ஜோடியாக் கில்லரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சைக்கோ கில்லர்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஜோடியாக் கில்லர் தான். யார் அந்த சைக்கோ, எத்தனை பேரை கொண்டுறாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1968 டிசம்பர் 20 அன்னைக்கு 2 பேர் மர்மமான முறையில் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. டேவிட் பெட்டிங்கிற கலிஃபோர்னியாவை சேர்ந்த 2 பேர் மர்மமான முறையில் ஒரு காரில் சுடப்படுறாங்க. இவங்க 2 பேரையும் சுட்டுக்கணவங்க யாருன்னு தெரியாமல் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்து ஒரு 8 மாதம் கழிச்சு மைக்கேல் ஃபெரின்ற 2 பேரை திரும்பவும் அதே மாதிரி ஒரு காருக்குள்ளே வச்சு சுட்டுக்கொள்கிறாங்க. இந்த 2 கொலைக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தா, இந்த 2 கொலையுமே ஒரே ஏரியாவில் பக்கத்து பக்கத்தில் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கரெக்டாக ஒருத்தவங்க கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி காரில் வந்து 2 பேர் சுடுபட்டு கிடக்குறாங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் எப்போதுமே கேட்குற ஒரு கேள்வியை கேட்குறாங்க, நீங்கள் யார் அப்படின்னு. அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தான் அவங்க 2 பேரும் சுட்டு கொண்டவன் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்டே திமிரா சொல்லியிருக்காங்க. இதில் பிரச்சனை என்னென்னா, அந்த சைக்கோ சுட்டதில் மைக்கேல்ன்றவர் மட்டும் உயிரோடு இருந்திருக்காரு. புல்லட் பட்டதோட அவரை போலீஸ் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணுறாங்க. அவர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சு இந்த ஜோடியாக் கில்லர் எப்படி இருப்பான்ற மாதிரி அடையாளங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவன் வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருப்பான், அவனுக்கு சுருட்ட முடி இருக்கும், ஆள் பார்க்க ஒரு 25-30 வயசு உள்ளவ மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனோட அடையாளங்கள்லாம் போலீஸ்கிட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த டீட்டெயிலாம் வச்சு போலீஸ் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக 22 நாள் கழிச்சு ஆகஸ்ட் 1 அந்த ஏரியாவில் இருக்க எல்லா நியூஸ் பேப்பருக்கும் ஒரு லெட்டர் போகுது. அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, ஃபோனில் சொன்ன மாதிரி அதே தான், இந்த 2 கொலைகளையும் நான் தான் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் போலீஸே ப்ரெஸ் கிட்ட மறைச்ச அந்த மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அந்த லெட்டரில் எழுதிருந்துச்சு. இதை பார்த்து போலீஸே ஒரு பக்கம் ஷாக்காக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சுன்னா, சைன் போட வேண்டிய இடத்துல ஒரு சர்க்கிளும் அது கூட சேர்த்து ஒரு ப்ளஸ் மார்க் இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லி யாருக்குமே புரியல. அதை உடனே நியூஸ் பேப்பர்லேயே பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் எதுக்காக நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த லெட்டரில் தான் இதை பிரிண்ட் பண்ணணும்னு எழுதிருக்கு. இது கூட சேர்த்து இன்னும் சில வார்த்தைகளும் இருந்துச்சு. அது எல்லாமே சேர்த்து பப்ளிஷ் ஆகுது. ஆனால் இது ஒரு வாரம் ஆகி யாரும் கண்டுபிடிக்கல. கரெக்டாக ஆகஸ்ட் 8 ஒரு வயசான கப்பிள்ஸ் வந்து இந்த விடுகதைக்கான விடையை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அந்த விடையை கண்டுபிடிச்சவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னென்னா, அதில் என்ன இருந்துச்சுன்னா, கொலை பண்ணுறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் காட்டில் இருக்க மிருகங்களெல்லாம் வேட்டையாடக்கூடாது, நாட்டில் இருக்க இந்த மாதிரி மனுஷ மிருகங்களை தான் வேட்டையாடணும்னு சொல்லி அதில் எழுதியிருந்துச்சு. இந்த விஷயம்லாம் நடந்து கரெக்டாக 1 மாதத்துக்கு அப்புறம் செசிலியா, பிரையன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்பல் வந்து கலிஃபோர்னியாவில் பிக்னிக் போயிருக்காங்க. அப்படி பிக்னிக் போகிறப்ப அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரையன் கிட்ட அந்த மரத்துக்கு பின்னாடிலேருந்து யாரோ நம்மளை நோட்டம் விடுற மாதிரி இருக்குது, என்னென்னு போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த சைக்கோ வெளியில் வரான். அதுவும் எப்படி வரான்னா, முகம் ஃபுல்லாக மூடி அந்த அப்போ டாக்டர்ஸ் ஒரு ட்ரெஸ் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நிற்கிறான். அவன் கையில் ஒரு பக்கம் துப்பாக்கி, இன்னொரு பக்கம் கயிறு, கத்தி இதெல்லாம் வச்சுருந்தான். அதை பார்த்த பிரையன் பயந்து ஒருவேளை காசுக்காக தானோ நினச்சி காசு அவர்கிட்ட இருந்த திங்ஸ் எல்லாம் தூக்கி போடுறாரு. அதுக்கு அவன் எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்லி அவரோட ஒய்ஃபுக்கிட்ட கயிறை கொடுத்து பிரையனோட கையை கட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவரே வந்து அந்த பிரையனோட கையையும் கட்டிட்டு 2 பேரையும் அப்படியே குப்புற தள்ளி அவங்க முதுகில் 6 தடவை சதக்குன்னு குத்துறாங்க. இந்த சைக்கோ நினச்சிருந்தா துப்பாக்கி வச்சு கொடுத்துருக்கலாம், ஆனால் அது பண்ணலை. அதுதான் இந்த ஜோடியாக் கில்லருக்குள்ள டிஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரைம் சீனுக்கு போன போலீஸு பிரையனை காப்பாற்றிட்டாங்க, ஆனால் அவனோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க. சொல்லி வச்ச மாதிரி பிரையன் சொன்ன அங்க அடையாளங்களும் 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருப்பார், 100 கிலோ இடம் இருப்பார், ஆள் பார்க்க கொஞ்சம் வெள்ளையாக இருந்தார். இதே அடையாளத்தை தான் அவரும் சொல்கிறாரு. இது நடந்த க்ரைம் சீனில் இருந்த ஒரு காரில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, முதல்ல 2 கொலைகளை பண்ண டேட்டும் அப்புறம் இன்றைக்கி நடந்த கொலையோட டேட்டும் எழுதி பை நைஃப், அதாவது நான் கத்தியால் தான் குத்தி கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதி அவரோட சிம்பிளையும் அங்கே வரைஞ்சி வச்சுட்டு போயிருக்காரு. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு ஒரு 14 நாள் கழிச்சு ஒரு டாக்ஸி டிரைவர் அவரோட கஸ்டமரை ஏற்றிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா, பின்னாடி உட்காந்துட்டு இருந்த கஸ்டமர் துப்பாக்கி எடுத்து அவர் நெத்தியிலே போட்டுடுறாரு. கீழே இறங்கி வந்து முன்னாடி சீட்டில் அவர் என்னமோ பண்ணுறாரு. இதை அங்கே பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு லேடி என்னடா சத்தம் கேட்குதுன்னு எட்டி பார்த்து அவங்க பார்த்துருக்காங்க. அந்த கில்லரோட ஃபேஸை தெளிவாகவும் பார்த்துருக்காங்க. இதே சமயம் இவர் சுட்ட சத்தத்தை கேட்டு அங்கே பக்கத்து தெருவில் இருந்த போலீஸும் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி இங்கே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபுல் கோட் போட்ட ஒரு மனுஷன் நடந்து வராரு. அவர் யார் என்னன்னு விசாரிக்கிறதுக்காக கிட்ட போகிறாங்க. அப்போ திடீர்னு அவங்களோட வாக்கி டாக்கியில் சுட்ட மனுஷன் ஒரு ஆஃப்ரிக்கன்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸை இவரை அடுத்து யாராச்சும் இருக்காங்கன்னு சொல்லி தேட போயிடுறாங்க. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, போலீஸ் சொன்னது ஆஃப்ரிக்கன்றவன் வேறு ஒரு இடத்துல நடந்த கொலை, ஆனால் இவங்க விட்டதோ ஒரு அமெரிக்கன். அதுக்கப்புறம் இந்த கொலையை நேரில் பார்த்த லேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அதனால கண்ட்ரோல் ரூமில் இல்லை, நீங்கள் பார்த்தது வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் கிடையாது, ஒரு அமெரிக்கன் தான் சொல்கிறாங்க. போலீஸ்க்கு தூக்கி வாரி போடுது, நம்ம விட்டதும் ஒரு அமெரிக்கன் தானே. சரி ஓகே, போலீஸ் தான் ஆல்ரெடி அவங்கள பார்த்துருக்காங்களேன்னு சொல்லி அவங்கள ஒரு ஸ்கெட்சும் அப்புறம் அந்த பொண்ணு லேடி ஒருத்தவங்க ஃபுல்லாக பார்த்தாங்கல்ல, லேடியும் சொல்ல ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் வந்து வரைய ஆரம்பிக்கிறாரு. இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, இவங்க 2 பேரும் வரைஞ்சது ஒரே மனுஷனை தான். போலீஸ் ஜோடியாக் கில்லரை கண்ணு முன்னாடி பார்த்து தவற விட்டுருக்காங்க. அப்புறம் இந்த ஜோடியாக் கில்லர்ன்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு தடவை நியூஸ் பேப்பருக்கு இந்த கில்லர் வந்து அனுப்பின ஒரு லெட்டரில் தனக்கு தானே ஜோடியாக் கில்லர் அப்படின்னு சொல்லி அவனே பேர் வச்சுக்கிட்டான். ஆக்சுவலாக இந்த ஜோடியாக் கில்லரை பேஸ் பண்ணி அமெரிக்காவில் ஜோடியாக் அப்படின்ற ஒரு படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
அந்த அளவுக்கு இவன் ஒரு வெறி பிடிச்ச சைக்கோ கில்லராக இருந்திருக்கான். இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.